ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க. திரும்ப திரும்ப அதே மாதிரி செஞ்சு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நிறைய சோம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நிறைய கசகசா எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை நல்லா வதங்கின உடனே நம்ம ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நான் இன்றைக்கி 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். அதையும் நல்லா வதக்குங்க. ஒரே ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப தக்காளி போட வேண்டாம். அரைச்சி வச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன மசாலா போட்டிங்கன்னு சொல்லிவிட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த மசாலா நல்லா வதங்கின உடனே சிக்கன் ஆட் பண்ணுங்கள். சிக்கனு மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர டைமில் சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் சோம்பு கசகசா அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி, காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு விசில் வச்சுடுங்க. லாஸ்ட்டு ஃபைனல் டச்சப் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு எண்ணெய் சோம்பு போட்டு பொரிஞ்ச உடனே இந்த குழம்புக்குள்ளே ஊற்றி தட்டை போட்டு உடனே மூடிங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும். தேங்க்யூ.